Hi friends, welcome back to Pasiyum Rusiyum. இன்னைக்கு Pasiyum Rusiyumல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். எஸ், கோபி 65 செய்ய போகிறோம். கோபி 65 ரெசிபி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். காலிஃப்ளவரை ஆஸ் யூஷுவல் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் கலந்த மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ப்ளைன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 5 சில்லி குட்டி குட்டியாக கட் பண்ணது எல்லாம் எடுத்துக்கணும். 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1 கப் ரைஸ் ஃப்ளவர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக. ஹாட் வாட்டரில் இருந்த காலிஃப்ளவரை பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், தென் ரைஸ் ஃப்ளவர், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா. நெக்ஸ்ட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கூட இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். காலிஃப்ளவர்ஸ் பீசஸை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் பீஸ் ஒன்று ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஆயில் வச்சு அது ஃபுல்லாக நிறைய காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சின்ன சின்ன பீஸாக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பெரிய பீஸாக வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கோபி 65 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் சின்ன சின்ன பீஸாக போட்டு செப்ரேஷனாக குட்டி குட்டியாக அந்த பீசஸ் இருக்கிற மாதிரி வைப்பாங்க. இந்த தள்ளுவண்டி கடை ஸ்ட்ரீட் சைடு ஷாப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சஸாக இருக்கும். நான் இன்றைக்கி அது மாதிரி தான் செஞ்சுருக்கேன். செம கிறிஸ்பியாக இருக்கிற இந்த காலிஃப்ளவர் மேலே இந்த மாதிரி ரா ஆனியன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி, கொத்தமல்லி ஸ்ப்ரெட் பண்ணி, லெமன் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டா செம டேஸ்டியாக இருக்கும். வாவ், கிறிஸ்பியான கோபி 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.